டைலாக் மதன் பேச வேண்டியதாக இருக்கும். அப்படி ஷார்ட் போயிட்டே இருக்கும்போது மறந்து போய் சரத் முன்னாடி வந்து பேசுகிறோம். என்னங்க அப்படிலாம் இல்லை பேசிடும் இல்லை ஏன்னா அவர் சொல்றது ஓகே தான். இப்போ என்னன்னா ஏங்க எல்லாருமே ரியாமிக்கா நாங்கள் அந்த ஸ்ருதி ராமகிருஷ்ணன் ஹீரோ டேரக்டர் எல்லாருமே சீன் அப்பெல்லாம் ரொம்ப ஜாலியான டீம். அது நாங்கள் பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுற அளவுக்குலாம் இருப்போம் ஃப்ரீ டைமில். வெற்றிமாறன் சார் கிட்ட வந்துட்டு பொல்லாதன் படம் வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம ராம்போ மாஸ்டர் கிட்ட வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் டூப் ஷாட் நான் தான் பொல்லாதன் ஃபுல்லாக தடவை சார் டூப் ஷாட் நல்லா பண்ணியிருப்பேன். எனக்கு பைக்கு ஸ்கிட் பண்ண தெரியும், ஆனால் ஃபுல் பைக் ஸ்கிட் பண்ண தெரியாது. ஆனால் வெற்றிமாறன் சார் கேட்குறாருன்றதுக்காக நைட்டை போய் ப்ராக்டிஸ் பண்ணி அன்றைக்கி நைட்டே வந்து கற்றுக்கிட்டு வந்து அந்த குட்டி சந்துக்குள்ளே வந்துட்டு ஆட்டோ தொகையில் போய் பைக்கை ஸ்கிட் பண்ணிட்டு போயிருப்பேன். சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் வந்து பார்க்கும்போது அஜித் சார் நீ பார்ப்பேன், நான் உனக்காக ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அஜித் சார் ஃபோட்டோக்கு கீழே அப்பா வந்து இறந்து போயிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த இடம் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அஜித் சார் ஆனால் நான் நேரில் பார்த்ததே கிடையாது. இன்னும் கூட அப்போ முடிவு எடுத்தது ஃபீல்டுக்குள்ளே நம்ம இறங்கணும் அப்படின்னு, ஏதோ ஒன்று பண்ணணும், அப்பாவோட ஆசை. வாய்ப்புன்றது வெறும் வாய்ப்பு தான். வாய்ப்பை பயன்படுத்தியதுக்கு உங்களுக்கு திறமை வேணும். ஸோ திறமை தான் எப்பவுமே. அது திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அதுவும் ஒன்று சொல்லணும் நம்ம. ஏன்னா நிறைய பேர் திறமையாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க தக்க வச்சுக்க முடியாது, ஏன்னா திறமை இருக்காது. இது ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சந்தோஷமாக ஜாலியாக ஒரு 2 hour ஹாப்பியாக எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஸோ மக்களை மகிழ்விக்கிறதுன்னு பார்த்தா மீடியா, சினிமா துறை. உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் மறக்கணும்னா ஒரு 2 hour வந்து எங்கள் படத்தையும் வந்து பார்த்துட்டு மற்ற படத்தையும் போய் பாருங்கள். பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம யாரை பார்க்க போறோம்னா அகோரி டீம் நம்மளோட வந்திருக்காங்க. அகோரி படத்தின் இயக்குனர் திரு ராஜ்குமார் அவர்கள், காமெடி ஆர்டிஸ்ட் கல்லூரி மதன் அவர்களும், ஃபைட் மாஸ்டர் டேஞ்சர் மணி வந்திருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் வாங்க. ஃபைனலி அகோரி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஃபேமிலி என்ன சொல்றாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணீங்க எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, படத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெற்றிவேல் வீரவேல் இந்த முழக்கம் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கான வெற்றியை வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் அடைஞ்சிருக்காங்க. நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம். ஆடியன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக லேடிஸோட சப்போர்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. சின்ன பசங்களும் ரசிக்கிறாங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே இந்த படத்தை ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹாப்பியாக தான் இருக்கும் டீம் மொத்தமாக. ஆமாம், சூப்பர்ண்ணா, சந்தோஷம். ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு 3 வருஷம் உழைப்பு இதுக்கு பின்னாடி இருந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த 3 வருஷம் உழைப்புலையும் 1 வருஷத்தை மறைஞ்சிருச்சு. 4 வருஷம் நீங்கள் மறைஞ்சிட்டீங்க. 4 வருஷமாக போராட்டம் தான். ஆனால் படம் முடிஞ்சதும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய சிஜி ஒர்க்லாம் இருந்ததுனால படம் முழுக்கவே அடுத்தடுத்து சிஜி வந்துகிட்டே இருக்கும். நீங்களே பார்க்கலாம். மாஸ்டர் கூட அற்புதமாக ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாங்க, கோரியோ பண்ணியிருப்பாங்க. அது ஃபுல்லாமே க்ரீன் மேட்டு செட்டப்பில் தான் எடுத்தோம். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மொத்தமாகவே கொஞ்சம் செட்டு, கொஞ்சம் க்ரீன் மேட். அந்த இதில் எடுத்ததில் மேக்ஸிமம் படத்துக்கான சிஜிக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அதை ஜம்ப் பண்ணி வரும்போது அடுத்த கட்டத்துக்கு வரும்போது கோவிட், அப்புறம் நிறைய சூறாவளிகள், புயல், இதெல்லாம் மாட்டி சிக்கி ஃபைனலாக படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆமாம். ஸோ அது உங்கள் வாயிலேயே வந்துருச்சு சக்ஸஸ். ஏன்னா உங்களுக்கும் நாங்களும் பார்த்துருக்கோம், பார்த்தோம். ஆடியன்ஸோட ஃபுல்லாக நாங்களும் இருந்தோம். ஆமாம், கனெக்ட் பண்ணி பார்த்த நிறைய ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஆமாம். என்னென்னா இதில் எஸ்பெஷலி வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கதை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாலும் புதுசாகவே இருக்கும் இந்த கதை. அந்த மாதிரி தான் ரெடி பண்ணது. ஸோ அதனால் அந்த பயம் எங்களுக்கு இல்லை. லேட் ஆகிடுச்சு, இப்போ ரிலீஸ் பண்ணுறோமே, இல்லை தப்பாயிடுமோ அப்படின்ற அந்த பயம் இல்லை. ஸோ பார்த்தவங்க எல்லாமே வந்து ரொம்ப பழைய படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் அப்படி தெரியல, ரொம்ப புதுசாக இருக்குது, எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் நினச்சது நடந்திருக்கு. Why you can choose this இந்த பேய் படம், this film, பேய் படம் எதுக்காக சூஸ் பண்ணீங்க? அகோரின்ற டைட்டிலுக்கும் பேய் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்னென்னா ஃபஸ்ட்டு ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னென்னா முதல்ல எனக்கு ஹாரர் மூவி எடுக்கிறதுல பெருசாக நாட்டம் இல்லை. நான் கான்செப்ட் வச்சுருந்ததெல்லாம் வேறு கான்செப்ட்ஸு. ப்ரொடியூசர்கிட்ட மூவ் பண்ணும் போது அவங்களாம் வந்து புது டைரக்டராக இருக்கப்போ யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக நீ இல்லை. ஸோ ஆனால் உன்னுடைய ஸ்டோரி நரேஷன்லேருந்து எல்லாமே ஓகே, பெட்டராக இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கலாம், ஹாரர் மூவி மாதிரி எதாவது இருந்தால் பண்ணு அப்படின்னு ரிப்பீட்டடாக நான் இது கேட்கவும் ஓகே பண்ணுவோம் அப்படின்னு எடுத்தது தான், ஸ்கிரிப்டட் பண்ணது தான் இந்த இது அகோரி. ஆக்சுவலாக வந்து அகோரி இல்லை, கதை சுருக்கம். கதை சுருக்கம். ஆமாம்.
ஆக்சுவலாக அந்த டைட்டில் கதையே வந்து அதுக்குள்ளே தான் ப்ளே ஆகும். கதை சுருக்கம் படம் முழுக்க த்ரோட் கதை சுருக்கம் வரும். ஸோ அது கேட்சியாகவும் இருந்தது, கரெக்டாகவும் இருந்தது. பட் வந்து ப்ரொடியூசர் வந்து நான் ஸ்டோரி நரேட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற ஸ்டோரி. ஸோ ஆடியன்ஸை கொஞ்சமாவது வெளியில் அப்படி போய் காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். ஹீரோ வெளியே போயிட்டு ஒரு டாஸ்க்கை முடிச்சுட்டு வருவார். அந்த டாஸ்கில் எங்கள் ப்ரொடியூசர் விழுந்துட்டார். எனக்கு இது பிடிச்சிருக்கு. எதுக்காக பிடிச்சிருக்குன்னா, இந்த படத்தை வந்து நான் தெலுங்குல பிஸ்னஸ் பண்ணணும், ஹிந்தியில் பிஸ்னஸ் பண்ணணும், மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ்க்கு. ஸோ இது எனக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு பண்ணுங்கன்ட்டாங்க. கதை சுருக்கத்தோட தொடக்கம் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படி இந்த மாதிரி. ஸோ அதை 20 மினிட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணவும் அகோரி போர்ஷன் இருந்ததுனால, ஸோ அந்த அகோரி வந்து டைட்டில் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக ப்ரொடியூசர் வைக்கலாம் அப்படின்னாரு. ஸோ ஓகே சார் வைக்கலாம் சார்னு சொல்லி வச்சது. ஒரு திரைப்படத்துக்கு அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஆமாம், உண்மையில ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க படத்தில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நல்லா இருந்து, இந்த கேரக்டருக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க தான், அது எப்படி சூஸ் பண்ணீங்க அதை? இல்லை என்னன்னாக்கா, ஆக்சுவலாக வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எனக்கு மதன் பெருசாக பரிச்சயம் இல்லை, ஷரத்தும் பெருசாக இல்லை, சித்து வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலாக வந்து இந்த கதைக்கு வேறு ஒரு ஹீரோ தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம். அப்புறம் சித்துவோட ஆக்டிங்லாம் பார்த்துட்டு ப்ரொடியூசர் வந்து இல்லை சித்து பண்ணிட்டோம் மாதிரி தெரியல. ஆமாம், சித்து பண்ணிட்டோம், உங்கள் நண்பரே பண்ணட்டும், நல்லாயிருக்கும் அப்படின்னது. இந்த கேரக்டர்லாம் வந்து யாரையும் நினச்சலாம் நான் எழுதலை. இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எழுதுனது அந்த கேரக்டருக்கு அப்படியே வந்து அமைஞ்சிட்டாங்க. இன்னொன்று வந்து ஒரு ஆர்டிஸ்ட் என்ன வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். அப்படியேப்பட்டவங்க தான் மதனும் ஷரத்தும். ஸோ அதை நீங்கள் உள்ளேயே பார்ப்பீங்க. அந்த கதைக்குள்ளே அவங்க ஒவ்வொரு பிளேக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக அந்த பிளேக்கு காமெடி கொடுப்பாங்க, இன்னொரு பிளே வரும்போது அந்த காமெடியை தாண்டி வருவாங்க. ஸோ அதுதான் ஒரு கரெக்டான ஆர்டிஸ்ட்டுக்கு, ஒரு கலைஞனுக்கு அழகு. அது அந்த அழகான கலைஞர்கள் வந்து எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். அந்த ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு விஷுவலை வந்து அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் எனக்கு கிடைச்சார், என் நண்பன். அந்த ஒரு பெரிய பில்லர் இவரும் எனக்கு. டேஞ்சர் மணி உண்மையாலுமே டேஞ்சர் தான். அன்பா இருந்தா அன்பான மணி, டேஞ்சரா இருந்தா டேஞ்சர் மணி தான் அவரு. ஸோ நம்ம அன்பாவே போய்க்கிறது. ரியலா தான் விழுகுமா, ராவா தான் விழுக மாட்டேன். ஆமா, எல்லாமே ராவான ரொம்ப சேஃபான மாஸ்டர். யாருக்கும் உங்களுக்கு ஃபைட்டே தெரியல, உங்களை ஃபைட் பண்ண வைப்பாரு, உங்களுக்கு ஒரு அடியும் படாது, அந்த அளவுக்கு சேஃபாக பண்ணக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு எங்கள் படத்தில் என்ன பண்ணதுனால நான் புரிஞ்சுக்கிட்டேன். அற்புதமான மாஸ்டர். அடுத்தடுத்து அவரோட நான் பயணிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதன் நட் வர கொஸ்டின் அதுதான். நீங்களும் சரத்தனும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தேட்டரில் ஆடியன்ஸ் நல்லா சிரித்தாங்க, நல்ல காம்போவாக இருந்துச்சு. மேலே சூப்பர் பேர். ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரு நல்ல டீமை கொடுத்துருக்கீங்க 2 பேருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? அண்ணன் எப்படி வேலை வாங்கினார் உங்ககிட்ட, ராஜ்குமார்? நீங்கள் நன்றி சொல்றதுக்கு முன்னாடி நான் தான் நன்றி சொல்லணும், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ எனக்கும் சரத்துக்கும் ஆக்சுவலாக சரத்தை வந்து எனக்கு தெரியாது, டேரக்டர் எல்லாருமே இந்த டீம் எனக்கு எல்லாம் புதுசு தான், யாருமே தெரியாது. அவங்களுக்குமே என்ன பெருசாக பழக்கம் இல்லை, ஷூட் போனதுக்கப்புறம் தான். ஆனால் போனதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேக்கு அப்புறம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், ஜெல் ஆகிட்டோம். டேரக்டர் சார் வந்து ரொம்ப ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி சீன் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஏதாவது இது மாதிரி எதாவது பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமான்னா அது கதைக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். அப்படி தான் நானும் சரத்துக்கும் வந்து ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிட்டோம், எங்களுக்குள்ளே வந்து நல்ல மிங்கிள் ஆகிட்டோம், பிஹைண்ட் த ஸ்க்ரீனே மிங்கிள் ஆகிட்டோம். ஸோ அது ஃப்ரேம்குள்ளே இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கிறது, டேரக்டர் பேசிட்டு பண்ணலான்றது நிறைய விஷயங்கள் பண்ணோம். அவருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார். சரி ஓகே, நம்ம ஒன்று கொடுத்தா இவங்களாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவும் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சில இதெல்லாம் ரொம்ப போயிடுவோம், ரொம்ப ஓவராலாம் போயிடும். இது நாங்களே ஒரு சீன் எக்ஸ்ட்ராலாம் ரெடி பண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இது ஓப்பனிங்கில் இது வச்சுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. இந்த சீனுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கன்னு. அப்புறம் அதெல்லாம் பண்ணி அப்படி பண்ணது தான் இப்போ எல்லாமே வந்தது. ஈவன் டப்பிங்லலாம் நிறைய டயலாக்ஸ் கொடுத்துருக்காப்புல, நிறைய போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிப்ளை அதெல்லாம் நிறைய போட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ காம்போவாக அவன் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தோம், அந்த எங்களுக்குள்ளே எந்த ஒரு விஷயமும் இல்லை, அது அப்படியே ஃப்ரேமில் அழகாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கு முதல்ல டேரக்டர் தான் நன்றி சொல்லணும், ரொம்ப நன்றி. ஏன்னா அதுக்கப்புறம் வெறும் காமெடியாக மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய அவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா படத்துலையும் அமையாது, எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் கிடச்சிது, ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் வந்து படத்துடைய ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னை பார்த்துட்டே இருந்தேன். படம் பார்த்தவங்களும் அதான் சொன்னாங்க, மதன் உன்னை ஃபுல்லாக பார்த்தோம், படம் ஃபுல்லாக இருந்த, ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள். ஸோ அது எல்லா கிரெடிட்டும் வந்து டேரக்டர் அந்த டீம் அவங்க எல்லாருக்குமே தான். டேரக்டர் வந்து சீனுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க? ஒரு காமெடி சீன் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்கிரிப்டடாக வருவோம், இப்போ அந்த ஸ்பாட்டில் நம்ம மேக்கிங் பண்ணோம்ல, ஆன் ஸ்பாட்டில் அந்த மாதிரிலாம் எவ்வளோ உங்களுக்கு அந்த மாதிரி?
அந்த Director மாதிரிலாம் எப்படி இப்போ ஆல்ரெடி சீன் அதுக்குன்னு தனியாக டைம் இருக்காது. இப்போ வந்து இந்த சீன் எடுக்க போகிறோம்னு சொல்லிடுவாங்க முன்னாடி இந்த சீன் கொடுத்துட்டு நான் நார்மலாக ஒரு ஒரு சின்ன ரீடிங் இருக்கும். வந்த உடனே இதில் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே சொல்லிருங்கன்றவங்க. மற்றபடி அவங்க வந்து ரெடி பண்ண போயிடுவாங்க. இந்த செட் ரெடி பண்ணுறதுக்கு அந்த இடத்த பக்காவாக பண்ணுறதுக்கு அதுக்காக போயிடுவாங்க அவங்க எல்லாம் கேமராமேன் சேர்ந்து. நாங்கள் தனியாக எதாவது பண்ண முடியுமா பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டு இல்லை ஷார்ட்லேயே வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்போம். அவ்வளோதான். அதுக்கு டைம் இருக்கும், ஆப்வியஸ்லி டைம் இருக்கும். நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது, நம்ம நடிக்கிறது தான் வேலை. காஸ்டியூம் போட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, சீன் டிஸ்கஸ் பண்ணுறது இதுதான் வேலை. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அப்போ அந்த டைமில் போயிட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்போம். அதுக்கான டைம்லாம் இருக்கும், கண்டிப்பாகவே இருக்கும். அது எல்லாமே அதுக்குன்னு தனியாக டைம் கொடுக்கல, இருந்த டைமுக்குள்ளேயே நாங்கள் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஓகே, சூப்பர். அடுத்து மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர், இந்த படத்துக்குள்ள நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, எப்படி உள்ள மிங்கிள் ஆனீங்க? ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு என்னென்னா பாலா அண்ணன் சொல்லிட்டு நம்ம அண்ணன் ப்ரொடியூசர் அவர் பழக்கம். அவர் தான் வந்து இந்த டீமில் வந்து எனக்கு என்ட்ரா பண்ணி விட்டாப்புல. என்ட்ரா பண்ணிவிட்டோடனே இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இருக்கார் வந்து பாருங்கன்னொடனே சாரை பார்த்தேன். அவருக்குமே வந்து எங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட அவுட்புட்லாம் கொஞ்சம் காட்டினதுக்கப்புறம் அவருக்கும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. அவர் ஒரு கதை சுருக்கமாக தானே வச்சிருந்தாரு. ஒரு 2 நிமிஷத்துக்கு தான் வந்துட்டு கதை சுருக்கத்திலேயே வந்து 2 நிமிஷம் தான் எனக்காக வச்சிருந்த போர்ஷனு. ஆனால் வந்துட்டு ப்ரொடியூசர் ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுனால தான் வந்துட்டு அதை கதை சுருக்கத்தையே நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக பேன் இந்தியாவுக்காக ட்ரை பண்ணாங்க இவங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஏன்னா ஸ்டண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா பேன் இந்தியா பண்ணுறதுக்கு. இப்போ டேரக்டர் சொன்னார்ல தெலுங்கு ஹிந்திலாம் வந்து நம்மளுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி என்கிட்ட ஒரு அவுட் ஒன்று கேட்டாங்க. நானும் அப்போ ஆக்சுவலி வந்து எங்களுக்கு டைமும் இல்லை, லொக்கேஷன் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு இன்னொரு லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகிறது கூட எங்களுக்கு டைம் கிடையாது. சரி ஓகே, சுற்றி க்ரீன் மேட் வச்சாச்சு. க்ரீன் மேட்லேயே ஃபுல் ஒர்க். அதனால தான் கொஞ்சம் டிலேவும் ஆச்சு வர. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா க்ரீன் மேட் உங்களுக்கே தெரியும் க்ரீன் மேட் ஒர்க்னாவே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நீங்கள் ஒரு லொக்கேஷனே ஃபிக்ஸ் பண்ணி போகலான்னு பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு என்னென்னா கொடுத்துருக்க காம்போக்குள்ள நாங்கள் டக்குன்னு முடிக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய அந்த அகோரி போர்ஷன்ஸ்லேருந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லொக்கேஷன் தான். ஃபுல் க்ரீன் மேட்டில் நாங்கள் வந்துட்டு ஷூட் பண்ணோம். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த அவுட்டை வந்துட்டு அதை விட பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அந்த லேடியாக இருக்கட்டும், லட்சுமி கதாபாத்திரம், ஆமாம் ஆக்சுவலி வந்து நம்ம இந்திய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நம்ம ஹீரோ சித்து கூட அதுக்கு முன்னாடி நான் சித்து வந்துக்கிட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரை பற்றி என்னோட அவுட் தெரியும், அவர் என்ன பண்ணுவாருன்ட்டு. அவர் வந்துட்டு ரொம்ப எதாவது சொல்லலை, ஃபர்ஸ்ட் ஃபயர் மாதிரி. அது எது சொன்னாலுமே கேட்ச் பண்ணி பார்ப்பல. ஹீரோ தியேட்டர் ஆர்டிஸ்ட் நாங்க தேட்டர் ஆர்டிஸ்ட். எனக்கு இருந்தாலும் ஸ்டண்ட்னும் போது நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் வந்து ஸ்டண்ட்னும் போது அது ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஆனால் அவர் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, ஆக்சுவலி மாஸ்டர் நம்பி அவர் என்கிட்ட சொல்லுவார், எப்பவுமே கண்ணை மூடிட்டு நான் வந்து நின்னா போதும், மாஸ்டர் எங்களை காப்பாற்றி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது போல தான் நானும் வந்துட்டு எல்லாமே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டண்ட் எடுக்கும் போது என்னோட குழந்தைங்கள்ன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு என் குழந்தைக்கு அடிப்படை நானே வந்து பர்மிஷன் தரமாட்டேன்றது தான் என்னோட கான்செப்டே. அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ரிஸ்க் ஷாட் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி வந்துட்டு நல்ல ஒரு கன்வே பண்ணிவிட்டு எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வச்சு ஒரு டேக் எடுக்கணும்னா கூட வந்து, ஆனால் வித்தின் செகண்டில் எடுத்துருவோம், டேக்கலாம் டக்கு எடுத்துருவோம். அதுக்குள்ளே எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணி உங்களை புரிய வச்சு அந்த ஷார்ட்டை அப்படி எடுப்போம். அதுக்கான மெனக்கெட்டல் வந்து நாங்கள் நிறைய எடுத்துப்பேன் நான். ஆனால் இருந்தாலும் வந்து அவுட் வரும்போது உங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் அவுட்டாக வருதுன்னும் போது எனக்கு சந்தோஷம் தான். டைரக்டர் வந்துட்டு ஹாப்பி, நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி எல்லாமே பப்ளிக் பார்த்தவங்க எல்லாருமே ரிவ்யூ எல்லாமே கொடுத்த வரைக்கும் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா நம்ம வந்து ஒரு டைரக்டரும் ஒரு ப்ரொடியூசரும் ஹாப்பி பண்ணாலே எனக்கு போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்துட்டு அதை தாண்டி வந்து எனக்கு மெயினாக வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன யோசிக்கிறாங்கன்ற நான் நிறைய யோசிச்சு தான் வந்துட்டு கன்வே பண்ணுவேன் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும். அதில் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி எல்லாருமே சொல்லும் போது இல்லை இந்த அளவுக்கு கூட்டது நானும் ஒரு பில்லர்னு இந்த ஒரு வீட்டுக்கு 4 பில்லர் வேணும்னா ஒரு பில்லர் மாஸ்டர் இருக்காரு அப்படின்றது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆர்டிஸ்ட்ன்றப்ப கொஞ்சம் சேஃப்டி நம்ம வச்சு தான் பார்ப்போம். ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ன்றப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்னேன் என் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா குழந்தையுமே எனக்கு ஒன்று தான், ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க அதை அடிப்பட்டால் எல்லாருக்குமே ரத்தம் வரும், எல்லாருக்குமே தோல் கிளியும் இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு என்ன சேஃப் கொடுக்கணுமோ அது குழந்தையாக இருந்தாலும், அதாவது நீங்கள் சொல்கிறது வந்துட்டு மேல்னா கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா பண்ணுவாங்க, ஃபீமேல்னால் கொஞ்சம் ட்ரைனிங் இல்லாமல் வருவாங்க, அவங்களை எப்படி வேலை வாங்குன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு என்ன வருமோ அதான் நான் வேலை வாங்குவேன். அவங்களுக்கு என்ன வரலையோ அதை எப்படி வர வைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். இப்போ உங்களோட பாடி ஃப்ளெக்சிபிள் என்ன இருக்குன்னு நான் முதல்ல டெஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கையை ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் இது பண்ணுவேன். காலில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதை தாண்டி நான் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தானே பெயின், அது எனக்கும் தான் பெயின் அப்படின்ற மாதிரி தான் பார்த்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. மைம் கோபி இருந்தாங்க, சைஜு ஷெண்டே சார்லாம் இருந்தாங்க, தெலுங்கு ஆர்டிஸ்ட். அவங்களும் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட். அவங்களோட நடித்த அனுபவங்கள், அவங்களோட
எப்படி இந்த கதைக்குள்ள வந்தாங்க? உண்மையிலுமே அது அது வந்து எங்களுக்கு தேவைப்பட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர்ஸ் தேவைப்பட்டாங்க. டீமுக்கு எப்படி கேரக்டர்ஸ்க்கு கம்ஃபர்ட் ஆனாங்க உங்க டீமுக்குள்ள அவங்க? இல்லை கம்ஃபர்ட் ஆகிறது இல்லை. அவங்க எப்படின்னாக்கா எங்களை விடவே ரொம்ப, நான் உண்மையிலே மைங்கோபி ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவரை நான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது அவர் ஹேண்டில் பண்ணுறது. ரொம்ப ஏன்னா அன்றைக்கி தான் இறங்குறாங்க, ஷார்ட் இருக்குது, நான் பேசுனதில்லை, அவர்கிட்ட பழகினது கிடையாது. அந்த ஷார்ட்டில் அவர் கூட இருந்த அந்த ஒரு செகண்ட் அந்த சீன் இது பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆள் தான் மைங்கோபி. என்ன தம்பியாக தான் எல்லாருமே கூப்பிடுவார். ரொம்ப அற்புதமான மனுஷன். சொன்னதுக்கு மேலேயே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. சாய் ஜெய்ஷிண்டேவும் அப்படி தான். நான் எப்படின்னாக்கா ஹிந்தியில் பாதியும் இங்கிலீஷில் பாதியும் அவரை போட்டு குழப்பி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி இந்த மாதிரி படங்களே நம்ம அவரை பார்த்துருப்போம். இந்த மாதிரி சர்க்கிள் படங்களாவே அவரை பார்த்துருப்போம். நமக்கு மைண்ட் செட்டில் இப்படிதான் அவருக்கு தமிழ் தெரியாது, வராது. ஓ, இது பண்ணி தமிழ் வராது, இது பண்ண முடியாது. அவருக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு எனக்கே இது. ஏன்னா வந்து நம்ம இங்கிலீஷ்லேயும் அரைகுறை, ஹிந்திலையும் அரைகுறை ஹிந்தி பேசுவேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிப்பேன். அவர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவரும் பண்ணிவிடுவார். நல்லா இருந்தது. அவரை வேலை வாங்கும்போது எனக்கு இன்னும் சூப்பராக இருந்தது. அவரும் அற்புதமான ஒரு பர்சன் தான். ஒரே நாளே அதை நாங்கள் ஷூட் பண்ணி முடித்தோம். 1 or 2 days. அது வேற மாதிரி கொண்டு போய் நின்றுச்சு. ஆனால் ஹிந்தி தெரியாது போடா. ஹிந்தி தெரியாது போடா. சூப்பர்ண்ணா, நீங்க நம்மளால தான். சரி, ஒரு பேய் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த ரொம்ப முக்கியம். இசை எப்படி வாங்கினீங்க? அவரை பற்றி இசையமைப்பாளர் ஃபோன் மியூசிக் அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய பில்லர். ஏன்னா ஒரு ஹாரர் மூவினும் போது சவுண்ட் எஃபெக்ட்டும் மியூசிக்கும் ரொம்ப முக்கியம். அவங்க கேரளாவில் தான் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணது. இங்கேருந்து நானும் என் அசிஸ்டண்ட்டும் போயிட்டோம். ப்ரொடியூசர் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, அசிஸ்டண்ட் தான் போகிறதா இருந்தது. நான் சொன்னேன் இல்லை நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு 30 days எங்களுக்காக ப்ரொடியூசர் ஸ்பெண்ட் பண்ணார். அங்கே போய் இருந்து ஸ்டே பண்ணி அவங்களோடைய ட்ராவல் பண்ணி ஃபுல்லாகவே மியூசிக்லாம் இது பண்ணி கொண்டு வந்தோம் நாங்கள். ஸோ அவங்களையும் நாங்கள் தனியாக விடலை, கூட இருந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் அதெல்லாம் யாருக்கிட்டையும் எதுவும் தனியாக விட முடியாது. எங்கேயா இருந்தாலும் என்னை அனுப்பிடுவார், தயவு செஞ்சு போய் உட்காந்துருங்க அப்படின்னு. நம்ம படம் இல்லையா, நம்ம போய் தான் ஆகணும். ஸோ நம்மளும் போய் உட்காந்து அவங்கள எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணி, அவங்க ப்ரொடியூசருக்கே கால் பண்ணி தயவு செஞ்சு டேரக்டரை கூப்பிட்டுருங்க அப்படின்ற அளவுக்குலாம் டார்ச்சர் பண்ணி வாங்கிட்டு வந்துடும். சூப்பர்ண்ணா. டார்ச்சர்னா அது பயந்துக்க வேண்டாம், ஒரு அன்பான ஒரு இது. அவங்களுக்கு அது பிடிக்கும். ஓகே, நல்லா இருக்குது, இது புது அனுபவமாக இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியிலலாம் அது வரும், கண்ணாடி லெட்டர்ஸ் ரைட்டிங், அந்த இது எப்படி நான் யோசித்தேங்க, எப்படி அந்த இது கொண்டு வந்தீங்க? அவங்களுக்கு தேவையான ஹிண்ட்டு அந்த கண்ணாடியிலே வரும், இது நடக்க போது இந்த மாதிரி வரப்போகுதுன்றது. அது எப்படி யோசிச்சிங்க? ரொம்ப புதுமையாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மல் பேய் படம் பார்த்த மாதிரி இல்லை, இது வித்தியாசமாக இருந்தது. அந்த அனுபவம் நல்லா இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்னா, நான் ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே அந்த புக்கு தான் மெயினான ஒரு கண்டென்ட்டு. ஸோ புக்லேயே அந்த பேப்பர்ஸ்லேயே சொல்லிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிச்சிடும், ஒரே விஷயத்தையே ரிப்பீட்டட் பண்ணக்கூடாது. ஸோ அதில் நான் தெளிவாக இருந்தேன். அதனால தான் வந்து நான் ஆக்சுவலாக வந்து வாட்டரில் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணி, ஒரு வாட்டரில் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அது வந்து பெருசான சிஜியில் வந்து எங்கள் ப்ரொடியூசருக்கு இதாக இப்போ நம்ம சொல்கிற ப்ரொடியூசருக்கு வந்து செலவு இழுத்துட்டு விட்டுறக்கூடாது. அதை கம்ஃபர்டபுளாக பண்ணணும். கண்ணாடின்றது போது ஈஸி பண்ணலாம், ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். ஸோ அதனால் கண்ணாடிலையும் நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி ப்ளே பண்ணது. ஸோ போர் அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது, நல்லாவும் வந்துடுச்சு. நல்லா இருந்தது. அதுக்கு சிஜி டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மொத்தம் 2 பேர் சிஜி பண்ணியிருக்காங்க இதுக்கு. அசோக்னு சொல்லிட்டு ஒருத்தர், மாதவன் சொல்லிட்டு 2 பேர். வந்து மாதவன் வந்து பாகுபலிக்கெலாம் ஒர்க் பண்ணாங்க, அசோக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாகுபலினால ஒருத்தவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க, ஒரு 100 இதுக்கு ஸ்ப்ரெட் ஆகி போகும். ஸோ அந்த டீம்லேருந்து பண்ணவங்களில் ஒரு 2 ப்ரொடக்ஷன் சிஜி ப்ரொடக்ஷன்லேருந்து 2 பேர் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க நம்ம மூவிக்கு. படத்தில் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆமாம், மேக்கப் ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து மேக்கப் ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணாங்க. கேரளாவில் ஒரு 2 பேர், தமிழில் வந்து ஃபிலிம் சிட்டியில் தான் ஷூட் போச்சு, அங்கே வந்து ஒரு 2 பேர். ஏன்னா அகோரிஸ் வந்து நிறைய பேர் நாங்கள் ப்ளே பண்ண வச்சுருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து 2 பேர் எங்களுக்கு தேவைப்பட்டாங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. கேரளாவில் இருந்தவங்களும் சரி, இங்கேயும் சரி, சூப்பரான ஒரு ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு. படத்தில் பேய் எங்கண்ணா? பேய் ஆமாம், படத்தில் பேய் எங்கே இருக்குன்னா, சும்மா எல்லாருமே வந்து சில பேர் வந்து மியூசிக் வச்சு பயமுறுத்திடுவாங்க, சில பேர் வந்து பேயை கண்டினியூஸாக காட்டுவாங்க. நம்ம 2-3 இடத்துல மட்டும்தான் காமிச்சிருப்போம். அது தேவையானதாக இருந்தது. ஏன்னா எனக்கு படத்தில் அந்த இடத்த போர்ஷனில் மட்டும் 2 வாட்டி காமிச்சோம். ஏன்னா அந்த கேரக்டர் நம்ம காட்டணும், இந்த கேரக்டர் தான் சொல்லி, அதுக்காக அது பண்ணது. மற்றபடி படத்தில் பேயின்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கு தான். ஆமாம், அதுதான் பிளேவே. அதனால தான் அது வித்தியாசமான ஒரு கான்செப்டாக எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. நானும் ஃபீல் பண்ணி எழுதுனேன். சினிமாட்டோகிராஃபி அவங்கள பற்றி ஒரு வரிகள். நம்ம படத்தோட உயிர் வசந்த்.
வசந்த் சினிமோட்டோகிராஃபி. ஏன்னா எப்படி மியூசிக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டும் ரொம்ப பலமும் ஒரு ஹாரர் மூவிக்கு அதுக்கு இணையானது தான் ஒளிப்பதிவு. ஸோ வசந்த் வந்து கிரேட் ஒர்க், மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காப்புல வசந்த். ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்தளவுக்கு செதுக்கி வச்சுருப்பாப்புல. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவரும் ஒன்று சொல்லுவாப்புல, அது ரெண்டும் கொலாப்ஸ் ஆகி ஒரு விதமாக அப்படியே வந்து நிற்கும், வேற மாதிரி இருக்கும். அவன் ஒர்க்கே நீங்கள் மூவிஸ் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒளிப்பதிவாளர் வசந்த். இந்த நம்ம படத்தோட உயிர், அதுவும் ஒரு உயிர். ஓகே, சூப்பர். அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கும் சரத்தனாக்கும் ஸ்பாட்டில் ஏற்பட்ட மறக்க முடியாத தருணம், நிகழ்வுகள் ஏதாவது அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில்? அதுவும் நீங்கள் ஒரு கவுண்டர் விட்டுருப்பீங்க, வெளியே நடிக்க போடான்னு பார்த்தா இங்கே உட்காந்து நடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. அந்த அது போகும். என்னென்னா டைலாக் மதன் பேச வேண்டியதாக இருக்கும். அப்படி ஷார்ட் போயிட்டே இருக்கும்போது மறந்து போய் சரத் முன்னாடி வந்து பேசுகிறோம். என்னங்க அப்படிலாம் இல்ல அவர் சொல்றது ஓகே தான். இப்ப என்னன்னா ஏங்க இப்போ சீரியஸா பார்த்தா படத்துல வந்து நான் ரொம்ப பயப்படுற கேரக்டர். நிறைய கவுண்டர்ஸும் காமெடி நான் ரொம்ப ஓப்பனாலாம் பண்ண முடியாது. படம் ஃபுல்லா பயந்துட்டே தான் இருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த எங்க வண்டியில இறங்குனதுல இருந்தே பயந்துட்டு தான் இருப்பேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர் கொடுத்தது. அதனால ரொம்ப ஓப்பனாலாம் காமெடி பண்ண முடியாது. அதுல எல்லாம் ஃபுல் ஃப்ரீடம் இருக்கிறது வந்து சரத்துக்கு தான். சரத் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் வெளியிலேருந்து வந்திருக்க ஒரு ஆர்டிஸ்ட் நடிகனாவே வருவான், என்ன மாதிரி வேணாலும் பண்ணலாம். அது அவன் கேரக்டர் கரெக்டாக இருக்கும். அப்போ சில டைம் என்ன பண்ணுவான்னா, எனக்கு ஏதாவது கவுண்டர் தோணுச்சுன்னா அவன்கிட்ட சொல்லுவேன், சரத் இதை நீ பேசிக்க, ஏன்னா என் கேரக்டர் நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி மாற்றி கொடுத்தது தான். ஸ்வீட் மெமரிஸ்னா என்ன, ஜாலியாக இருப்போம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நீங்கள் ஃப்ரேமில் பார்க்க எல்லாருமே ரியாமிக்கா, நாங்கள் அந்த ஸ்ருதி ராமகிருஷ்ணன் ஹீரோயின், ஹீரோ, டேரக்டர் எல்லாருமே சீன் அப்பெல்லாம் ரொம்ப ஜாலியான டீம். அது நாங்கள் பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுற அளவுக்குலாம் இருப்போம் ஃப்ரீ டைமில். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, லாஸ்ட் டேலாம் நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இன்னும். ஸோ ரொம்ப ஜாலியான டீம் தான். மறக்க முடியாத நினைவுகள் தனியாக 1-2லாம் இல்லை, எல்லாமே இருக்குது. அதுவும் டேரக்டர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் இருக்கும், ஹீரோ உங்களுக்கு இப்படி ஏய் பார்த்து பண்ணு அப்படியே, அதெல்லாம் தியேட்டர் பயங்கரமான செம்ம. இல்லை அது நடிக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு நிறைய கவுண்டர்ஸ்லாம் போட்டிருக்கோம், அதுலலாம் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ஓகே. இது வந்து ரொம்ப ஷாக்கு. இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இப்படி இருக்குன்றதுனால பார்த்து பண்ணுறான்னு சிரிப்பேன். சிரிச்சதுக்கப்புறம் இல்லை உன்னை நடிக்க தான் சொன்னோன்னே திருப்பி மூஞ்ச மாற்றோன்னே அவ்வளோ ரெஸ்பான்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அது வரைக்கும் நான் கடைசி வரைக்கும். ஆனால் சத்யாவா நான் இல்லைன்றதான் கொஞ்சம் மன வருத்தம். இல்லை படம் பார்த்தீங்கன்னா தெரியும் சத்யா யாருன்னு. இல்லை அது செகண்ட் பார்ட் ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்களே, அதில் சத்யா பண்ணிடலாம். சத்யா நானாக தான் இருப்பேன். சத்தியமா நான் தானே சத்யாவா இருப்பேன். இந்த வீட்டுல பேய் இருக்குன்ற மாதிரி. சூப்பர். ஆனா வந்து படத்தோட கதாநாயகி ஸ்ருதி ராமகிருஷ்ணன், அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்களும் பெருசாக எனக்கு பரிச்சயம் இல்லை. அவங்களையும் வந்து நம்ம ப்ரொடியூசர் தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. ரீசன் என்னென்னா, அவங்க வந்து மலையாளத்தில் மோகன்லால் கூட பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தமிழ்லையும் மூவிஸ் பண்ணியிருக்காங்க, ஜீவா சார் கூட பண்ணியிருக்காங்க, கன்னடத்தில் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆமாம். ஸோ தமிழில் தான். ஆமாம், தமிழில் வந்து நம்மளது செகண்ட் மூவி. ஓகே. ஆமாம், ஜீவா கூட பண்ணிட்டாங்க, ஜீவா சார் கூட பண்ணியிருக்காங்க அவங்க டாக்ஸி சம்திங் மூவி. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சது அதுதான். ஸோ மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க, தமிழ் ப்ளஸ் கன்னடம் நேஷ்னல் அவார்டு. ஸோ கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி எடுத்தது தான் அவங்க. ஸோ நல்ல ஆர்டிஸ்ட், சொன்னதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க, நேஷ்னல் அவார்டு. சூப்பர் சூப்பர். இப்போ அந்த திரைப்படத்தோட 2வது கதாநாயகி அவங்க ரியாமிகா. இப்போ வந்து அவங்க நம்மளோட இல்லை. ஆமாம். ஸோ படம் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ இதுக்கு அவங்களோட இல்லை, நம்ம கூட இல்லை. அவங்கள பற்றி அவங்களோட மெமரிஸ் ஏதாவது சொல்லுங்கள். உங்கள் 3 பேருமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம்? ரியாமிகா வந்து நல்ல கோ ஆர்டிஸ்ட்டு, எல்லாரு கூடயுமே ஜோவிலாக பழகக்கூடியவங்க. ஒரு ஈகோவே இருக்காது. ஒரு சில பேர்னா ரொம்ப ஈகோ இது பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே இப்போ செட்டுக்குள்ள பசங்க. ரியாமிகா மட்டும்தான் பொண்ணு. இத்தனை இவங்களாம் ரொம்பவும் அடாவடி பண்ணுறாங்க. மீன்ஸ் எப்படின்னா ஜாலியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. இருந்தாலும் இவங்களெல்லாம் வந்து சமாளிக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு முன்னால் சமாளிக்கிறதே பெரிய விஷயம் போது ரியாமிகாவுக்கு செட்டுக்குள்ளே வந்து நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய கேரக்டர் சொல்லி கொடுத்தா டப்புன்னு அப்படியே கேப்ச் பண்ணி என்ன சொன்னமோ அதை அழகாக
அதுக்கு மேலேயே பண்ணுவா. இருந்தாலும் இவங்க பண்ணக்கூடிய அந்த இதில் எல்லாத்தையும் மறந்துடுவா. மறந்துட்டு அங்கே சிரிச்சிட்டு இருப்பா, டைலாக மறந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அம்மா நீதாம்மா ரியாமிக்காம நாங்கள் என்ன பண்ணோம்னா சீன்ஸ் கொடுத்துருவாரு இவரு. கொடுத்த உடனே அந்த பொண்ணு டைலாக் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எதுவும் கவுண்டர்லாம் கொடுக்க மாட்டோம். நானும் சரத்தை மாற்றி பேசிடுவோம். அவர் எங்கள் டைலாக் அப்புறம் அவள் டைலாக் வர மாதிரி இருந்தால் அதுக்குள்ள நடுவில் சரத்தை ஒரு டைலாக் பேசிடுவோம். ஓகே அது கவுண்டர் நான் கொடுத்துருவேன். இப்போ நான் எப்போ தான் நான் பேசுறேன். சில நேரத்தில் இவங்க டைலாக் பேசுறதை இவங்க பேசுறதை பார்த்தே சிரிச்சிட்டு அவ பேசுற கவுண்டர் விட்டுருவா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பா. சம்டைம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நைஸே டெவலப்லாம் பண்ணாதீங்க, ஏன்டா பண்ணுறீங்க அப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல கோ ஆர்டிஸ்ட் ரியாமிகா. அன்ஃபார்ச்சுனேட்லி மூவிக்கு முன்னாடியே அவங்க கொஞ்சம் நம்ம கூட இல்லாத சூழ்நிலை. ஃபேமிலி சைட்ல இருந்து எதுவும் பேசுனீங்களா? நீங்க எதுவும் உங்க தரப்புல இருந்து பேசினாங்க. படம் ரிலீஸ் அப்போ பேசணும், அவங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும் இல்லைங்களா, திருப்பியும் இது ஞாபகப்படுத்துகிற மாதிரி, திருப்பியும் ஒன்மோர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணாங்க. சந்தோஷமாக இருக்குது சார். நாங்கள் எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் வந்து இத்தனை நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகும் போதும் அது பிளெஸ்ஸிங்கா ஹிட் ஆகுதுன்னா அதுக்கு அந்த ஆன்மாவும் காரணம் தான். கண்டிப்பா மாஸ்டர் நீங்க ஏதாவது சொல்லுங்க. எனக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு லிங்க்குமும் கிடையாது. ஏன்னா டேரக்டர் அந்த படத்தில் வந்துட்டு ஒரு சீன் கூட ஒர்க் பண்ண விட்டது கிடையாது. அதனால அந்த படத்தில் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. சென்னை ஷெட்யூலில் ஒர்க் பண்ணாங்க சார். ஓகே ஓகே. ஆக்சுவலி கடைசி வரைக்கும் ஆக்சுவலி எங்களோட காம்பினேஷன்ன்றது ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் அவங்கள பற்றி சொல்லணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க இந்த படத்தில். இப்போ நாங்கள் வந்து அடிக்கடி நான் எங்கே ப்ரொமோஷன் இப்போ இன்டர்வியூ வந்தாலும் சரி, இல்லை படத்துக்கு தியேட்டர் விசிட் போனாலுமே எங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க. அகோரி நம்ம போர்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு பிரஸ் மீட் ஒன்று வச்சாங்க. இந்த பிரஸ் மீட்டு கூட வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க வரணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக, ஏன்னா வந்துட்டு ஒரு டெடிகேஷன் போர்ஷன் மட்டும் தான் அந்த மாதிரி வந்துட்டு நிற்க முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆனால் நான் ஒர்க் பண்ணியிருந்த ஃபுல் பிஸிலையும் வந்துட்டு அப்போ ஒரு சின்ன, ஏன்னா அவர் வந்திருந்தார் சாயஜேஷன், அவர் வந்திருந்தாருன்றதுக்காக வந்துட்டு எல்லாருமே பேட்டி ஒன்று கொடுத்தோம். ஆமாம், அந்த ஒரு பேட்டிக்காகவே அவங்க வந்து அவங்க டெடிகேஷன் பர்சன்றது நான் அப்பயே உணர்ந்தேன். ஏன்னா வந்துட்டு அதுக்காக வரணுமான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா, அதுலேயே தெரிஞ்சுது ஆக்சுவலி வந்து நல்ல ஒரு டெடிகேஷன் தான். எனக்கு ஓகே, கடவுள் அவங்களுக்கு கொடுத்துற ஒரு வரப்பிரசாதம். இப்போ நம்ம அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சரி மாஸ்டர், உங்கள்கிட்ட எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி. சொல்லுங்க. ஸ்டண்ட் மாஸ்டர்ன்றது இந்த ஃபீல்டுன்றது எவ்வளோ கடினமான துறைன்ற எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எதுக்காக இந்த துறை தேர்ந்தெடுத்தீங்க? ரொம்ப லவ் பண்ணி வந்தீங்களா, பேஷனேட்டாக வந்திருக்கீங்களா? லவ் தான். லவ்ன்றது வந்து என்னென்னா வந்துட்டு எங்கள் அப்பாவை நான் ரொம்ப லவ் பண்ணேன். எங்கள் அப்பா இந்த ஃபீல்டில் இருந்தார். அவர் என்ன சாதிக்கணும்னு அவர் நினச்சாரோ அதை வந்துட்டு அவரால் வந்துட்டு அவர் 2வது ஷூட்லேயே வந்து அவருக்கு லெக் பிரேக் ஆகிடுச்சு. அதனால் அவரால் வந்துட்டு பெருசாக அவரை சாதிக்க முடியல. சின்ன வயசுலேருந்து அவரோட கஷ்டத்தை வந்துட்டு எங்கள்கிட்ட நிறைய வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு முன்னாடி எனக்கு 2 பிரதர் இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இதில் ஃபீல்டுக்குள்ளே வர வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வர வேண்டியது ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்து நான் மியூசிக்கில் இருந்தேன். அப்பா தவறும் போது எனக்கு ஒரு 17 வயசு. அப்பா தவறிட்டார். அதனால் வந்து 17 வயசில் வந்து நான் மியூசிக்கில் வந்து கீபோர்ட் பிளேயர் அசிஸ்டண்டாலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அப்பா தவறினோடனே 2 அண்ணனும் வந்துட்டு இந்த தொழிலை எடுக்கலை. சரி ஓகே நம்ம எடுப்போம், அப்பா வந்துட்டு என்ன சாதிக்கணும்னு நினச்சாலும் நம்ம சந்திச்சு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி. அப்பா பெருமாள். ஆமாம். எந்தெந்த படம்ல அவர் பழைய மூவிஸ் ஆக்சுவலி லாஸ்ட்டாக பாஷா பாபா மூவிலாம் கூட ஆக்சுவலி நம்ம பெருசாக ஒன்றும் ஒரு அதான் அவர் என்ன நினச்சாரோ அதை பண்ண முடியலன்ற அந்த வருத்தமே அவருக்கு நிறைய இருந்தது. வந்துட்டும் நான் நிறைய ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு சில விஷயம்லாம் பேசினதெல்லாம் எனக்கு நல்ல மெமரியில் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே அவருக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு ஃபைட்டராக உள்ளே வரும்போது ஒரு 0வாக உள்ள என்ட்ரி ஆனேன். எங்கள் அப்பாவோட கார்டு மட்டும் தான் என் கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பயங்கர ஒரு டெடிகேஷன் பர்சனாக உள்ளே வந்தேன். ஒரு 5 வருஷம் ஸ்டூடெண்ட் என்ன கற்றுப்போனால் அதை 1.5 வருஷத்துல நான் கற்றுக்கிட்டு உள்ளே வந்துட்டு ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர்கிட்ட தான் முதல் வந்துட்டு ஒரு அசிஸ்டண்டாக உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 50 மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் ஒரு 450 படம் ஒர்க் பண்ணேன். ஸ்க்ரீன் பேக் ஒரு 200 படம் வந்துட்டு அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு 90 படங்கள் வந்துட்டு மாஸ்டராக முடிச்சிருக்கேன். யூனியனில் ஜாயின்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவர் எங்கே போய் நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ அவர் இடத்த வந்து அச்சீவ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஒரே ஒரு எனக்குள்ள ஒரு வெறி, அவருக்கு ஒரு அவார்டு வாங்கிட்டு அந்த ஸ்டேஜில் என்னோடய பேரை வந்து அப்பா பேரை சொல்லணுன்றது மட்டும்தான். அது மட்டும் தான் கொஞ்சம் வெறியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த திரைத்துறையில் கிடைச்ச முதல் அங்கீகாரம்ன்ற இப்போ திரைப்பிரபலங்க கிட்ட கிடைச்ச பாராட்டு மறக்க முடியாதது அந்த மாதிரி? வெற்றிமாறன் சார் கிட்ட வந்துட்டு பொல்லாதன் படம் வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம ராம்போ மாஸ்டர் கிட்ட வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் டூப் ஷாட் நான் தான் பொல்லாதன் ஃபுல்லாக தானே சார் டூப் ஷாட் நான் தான் பண்ணியிருப்பேன். இங்கே கூட நம்ம ஃபோரம் மால் ஆப்போசிட்டில் குட்டி சந்துக்குள்ள வந்து பைக் ஸ்கிட் ஒன்று வந்து ஃபுல் பைக் ஸ்கிட் ஒன்று பண்ணியிருப்பேன். எனக்கு பைக்கு ஸ்கிட் பண்ண தெரியும், ஆனால் ஃபுல் பைக் ஸ்கிட் பண்ண தெரியாது. ஆனால் வெற்றிமாறன் சார் கேட்குறாருன்றதுக்காக நைட்டை போய் ப்ராக்டிஸ் பண்ணி அன்றைக்கி நைட்டே வந்து கற்றுக்கிட்டு
வந்து அந்த குட்டி சந்துக்குள்ளே வந்துட்டு ஆட்டோ துவைக்கிறோட போய் பைக்கை ஸ்கிட் பண்ணிட்டு போயிருப்பேன். அதுதான் என்னோட முதல் பாராட்டுன்னு நான் சொல்ல வருவேன். அந்த வாய்ப்பு வந்து ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் தான் எனக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுலேருந்து தான் எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். அதை தான் என்னோட அங்கீகாரம்னு சொல்லுவேன். ஏன்னா பொல்லாதன் படம் வந்ததுக்கப்புறம் தான் டேஞ்சர் மணி யாருன்னே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் பேரே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் மணியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டேஞ்சர்ன்ற பேர் வந்துட்டு என்னோட அடமொழியாக வர ஆரம்பிச்சிது. அந்த டேஞ்சர்ன்ற அடமொழிக்காக நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி டேஞ்சர்ன்ற பேரை தக்க வச்சு இன்னி வரைக்கும் கூட அடமொழியாக வச்சுருக்கேன். அந்த டேஞ்சர் நிறைய பேர் நெகட்டிவ்னுவாங்க, நான் பாசிட்டிவ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நெகட்டிவாக நீங்கள் வந்துட்டு நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ் இல்லை, நீங்கள் டேஞ்சர்னு ஒரு இடத்துல எங்கே எழுதி ஒட்டிருக்குன்னா உங்களை காப்பாற்ற தான் எழுதி ஒட்டிருக்கு. கண்டிப்பா அது இல்லைன்னா நீங்கள் போய் அங்கே வந்துட்டு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கும் இல்லைங்களா? அது பாசிட்டிவாக மாதிரி தான் வந்திருக்கு. அதே போல தான் டேஞ்சர்ன்றது வந்துட்டு உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கே தவிர வந்துட்டு தப்புல தான் சரி பறக்குதுன்னு சொல்ற மாதிரி. சூப்பர் மோஸ்ட், நல்லா சொன்னீங்க. தப்புல இது தீ பறக்குதுன்ற மாதிரி. தீ பறக்கு. ஓ, உங்க ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க. செம மோஸ்ட். சரி, படத்துக்குள்ள வரலாம். படத்துல வந்து பாத்தீங்கன்னா துரோகம் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நீ செஞ்ச வினை வினை உனக்கே அது வரும்ன்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் எப்படி உள்ள வந்திருக்கு படத்துக்குள்ள, கதைக்குள்ள? ஆமாம், அது கதைக்கு தேவையாக இருந்தது இல்லையா? அது உண்மையாலுமே வந்து ஒருத்தவன் அந்த கதை பிரகாரம் ஒருத்தவனுக்கு துரோகம் செய்யும் போது அதே துரோகம் அவனுக்கு ரிப்பீட்டட் அடிக்குது. அது வந்து எல்லார் லைஃப்லேயுமே இருக்குது, நார்மலாகவே இருக்குது. இது நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த கர்மா வேலை செய்யும். அது கர்ம வினைகள் தான். கர்ம. ஆமாம், அதுதான் கதையே. ஸோ அதை சுற்றி தான் அந்த கதை பின்னப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த கர்ம வினையை செய்கிறது தான் அந்த கேரக்டர் நான் சொல்ல மாட்டேன். சாரி, கார்த்தி. ஆமாம், கார்த்தி நல்லா பண்ணியிருப்பார். மனுஷன் நல்லா ஒரு 6 அடி இருப்பாப்புல. அந்த எங்கள் செட்லேயே அவர் தான் பயங்கரமான ஹைட்டு. ஸோ நல்லா அந்த கேரக்டர் நல்லா ஓப்பனிங்கே அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் வந்து இவர் ஜக்குல்லா மதுபாபு தெலுங்கில் வந்து பெரிய வில்லன். ஸோ அதுவும் இல்லாமல் டிஜிபின்னு நினைக்கிறேன் அவர் தெலுங்கில் ஆஃபீஸர், டிஜிபி ஆஃபீஸர், உண்மையாக ஒரு ரியல் ஆஃபீஸர். ஆமாம், அவர் பார்ட் டைமாக வந்து வந்து சினிமாவுக்கு அவ்வளோ விருப்பம் பாருங்கள். எங்கே வருது பாருங்கள். ஆமாம், ஃபீல்டு அந்தளவுக்கு விருப்பமான ஃபீல்டு. பண்ணி கொடுத்தாரு, நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஸோ நல்லா வந்திருந்தது. டீமே ஒரு மாதிரி சூப்பர் டீமாக அமைஞ்சதுனால தான் இவ்வளோ வெற்றி. முக்கியமாக என்னோடய அசிஸ்டண்ட்டு. இந்த கதை வந்து ஒரு மரத்தடிக்கு கீழே உட்காந்து எழுதுனது தான். நான் டெய்லியுமே போய் அங்கே உட்காந்துருவேன். சரி, ஹாரர் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு ஹார்பிளான பேஸ்க்கு போய் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த மாதிரி நான் பேய் வேணும்னு சொல்லிட்டு போய் ஆமாம் மரத்துக்கீழே உட்காந்து எழுதுனது தான். அதில் ஒரு சீன் கூட நாங்கள் மாற்றலை, ஏன்னா எல்லாமே ஆப்டாக இருந்தது. பட் ப்ரீ ப்ரொடக்ஷன் நாங்கள் இறங்கவே கிடையாது. ஸோ நான் என்ன எழுதணும்னோ அதுதான் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். என்னோடய அசிஸ்டண்ட்டு ஏடி எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க பேர்? ஆமாம், ஹென்றி வந்து இப்போ அவர் ஒரு படம் பண்ணிட்டாரு. ஸோ விஷ்ணு சரந்தனன், கார்த்தி, அப்புறம் வந்து பிரவீன், ஜெகதீஷ், டேனியல், இப்போ அவர் லைன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல. ஸோ இவர் ரமேஷ் ஒர்க் பண்ண அவன் வந்து நடிச்சிருந்தான். ஆமாம், ரமேஷ் நடிச்சிருந்தான். லவ் டுடேயோட கோ ப்ரொடியூசரில் கோ டைரக்டர் சாரி. இல்லை, இப்போ யார் ப்ரொடியூசர் ஆகணும்னே தெரியும், டப்புன்னு ஆகிடுறாங்க. அப்படிதான் இருக்கு. ஆமாம், அதனால அப்படியே எல்லாரும் மல்டி டேலண்டடாக இருக்காங்க. ஸோ அவன் ரமேஷ் எல்லாமே ரொம்ப பில்லராக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களும் இருந்தோம். ஆமாம், இல்லை செட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே அசிஸ்டண்ட் தான். எல்லாருமே டைரக்டர் தான், எல்லாரும் ப்ரொடியூசரே வந்து அசிஸ்டண்டாக மாறிடுவாப்புல. அப்படி தான் போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணாதான் ஒரு மூவியை வந்து ஒரு குறிப்பிட்ட சொன்ன டேட்குள்ளே முடிக்க முடியும். அதனால தான் முடிக்க முடிஞ்சது என்னால். ப்ரொடியூசர்கிட்ட நான் என்ன கதை சொன்னோன்னா, என்ன டைமுக்குள்ளே சொன்னோம், அதை முடிச்சு கொடுத்தேன். ஸோ அந்த திருப்தி ஃபஸ்ட்டு வெற்றி எனக்கு அங்கேயே ஸ்டார்ட். சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்டர்னால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். சினிமா துறையில் கதை திரட்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயம் நம்மளே நிறைய கேள்விப்படுறோம், நிறைய நம்ம காதுபட வருது, நிறைய விஷயங்கள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது முன்னாடியிலேருந்து இப்போ இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படிலாம் நீங்கள்? இல்லை, நம்ம அவேர்னஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம யாரையுமே இப்போ குறை சொல்ல முடியாது. நம்மளோட பொருள் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயமும் நடக்குது. சினிமா துறையில இந்த இது எல்லா தொழிலையுமே இருக்குது. நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் வந்து இப்போ நானே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு பார்க்குறவங்களெலாம் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எதாவது பண்ணிடணும், அடுத்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு இது எங்கேயாவது போய் உட்காந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கதையை சொல்கிறோன்னா அந்த கதையை வந்து சொல்கிறவங்க பர்சன் கரெக்டாக இருக்காங்களா, இல்லை கதையை கொடுக்குறோன்னாக்கா அந்த பர்சன் கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்றதுக்குள்ள தெளிவாக இருக்கணும். ஸோ இதுக்குன்னு வந்து யூனியனும் இருக்குது.
இருக்கு இல்லையா, நம்ம கதை ரெடி பண்ணிட்டோம்னா அந்த யூனியனில் போய் பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கான இழப்பீடையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. அது பண்ணாமல் இருக்கிறது யார் தப்புனா நம்ம தப்பு தான். நம்ம சேஃபாக இருக்கணும், நம்ம பொருளை நம்ம பாதுகாத்துக்கணும், நம்ம பாதுகாத்துக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய சொத்தை வந்து பாதுகாத்துக்கணும். அது பெரிய சொத்து. ஏன்னா நம்ம மூளைக்குள்ள இருந்து உருவாகக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி, படைப்பு. அதை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம பாதுகாக்காம மற்றவங்க யாருமே குறை சொல்ல முடியாது. முழுக்க அதுக்கு நம்ம தான் காரணம். இந்த துறைக்கு வர்றதுக்கான இன்ஸ்பிரேஷன் யாரா இருக்கும் உங்களுக்கு? சினிமா துறைக்கு வர்றதுக்கான எங்கள் அப்பா தான். ஆமாம், அப்பா வந்து ஒரு மல்டி டேலண்டட். ஸ்டோரிலாம் எழுதுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அந்த சினிமா ரத்தம் ஓடிட்டு தான் இருக்குது. எங்கள் அக்கா 2 அக்கா வந்து குரூப் டான்ஸர். ஓகே. எங்கள் அத்தை வந்து நான் பிறக்கவே இல்லை அப்பத்துலேருந்து, அவங்க சின்ன ஏஜ்லேருந்து வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் யூனியனில். இப்போ தான் வந்து யூனியனில் கார்டே இல்லாமல் எல்லாமே இருக்காங்க. அப்போல்லாம் வந்து கார்டு இல்லாமல் யாரும் உள்ளே நடிக்கவே வர முடியாது. கண்டிப்பாக இப்போ நன்றி சொல்கிறது இதுவாக ஆயிடுச்சு. ஆமாம், எல்லாமே இதாகிட்டாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் இருந்தது. யூனியன் இருக்குது இன்னும் வடபழனியில். ஸோ இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. இல்லை மாஸ்டர், கண்டிப்பாக எனக்கு அது பெரிய வருத்தம் தான். அது இல்லை யூனியன் இருக்கு ஆனால் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டதுனால யார் எப்போ ஒர்க்கு ரொம்ப டேலண்ட் இருக்கவங்க வந்துடுறாங்க. டேலண்ட் இருக்கவங்களுக்கு ஒரு அங்கீகாரம். அதே மாதிரி தான் நானும் அதே மாதிரி தான் கார்டு எடுத்துகிட்டு டைரக்டர் ஆகலை. ஸோ எனக்கு இருக்குது, திறமை இருக்குன்றதை போய் நிரூபித்து இது பண்ணி. ஸோ எல்லாராலையும் எல்லாம் முடியாது இல்லைங்களா. ஸோ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறி போயிடுச்சு. நானும் வேற ஏதோ சொல்ல மறந்துட்டேன். அதான் இது உங்களோட பிளட்டு சினிமா பிளட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிளட் அது மூவிலையும் பண்ணி மாஸ்டர், நீங்க அப்பப்ப மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் நிரூபிச்சிட்டு அப்பா நல்லா பாடுவாங்க. அவருக்கு வந்து சிங் பண்ணணும்னு ஆசை, பாடணும்னு ஆசை, கதை நல்லா எழுதுவாங்க. ஸோ அது மாஸ்டர் சொன்ன மாதிரி தான். அவருடைய சூழ்நிலைக்கு அவரால் உள்ள என்ட்ரி ஆக முடியல. ஸோ என்னை சொல்லி வளர்ப்பார். என்ன சொல்லுவாருன்னா, சிரிச்சிடக்கூடாது, நீ ஹீரோ ஆகணும். அப்போல்லாம் வந்து அஜித் சார் வந்து நல்ல ஒரு இதில் இருக்கார். அஜித் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித் சார் சூப்பர். சின்ன வயசுல வந்து இப்போ அஜித் சார் மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுல ஒல்லியா அந்த அஜித் சார் ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா இருப்பார் இல்லைங்களா. எங்க அப்பாவுக்கு அஜித் சார் பிடிக்குன்றது சரி நீ ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டே இருப்பாரு. அப்பா இறந்துட்டாங்க ஒரு நாள். நான் இங்கே சென்னைக்கு வந்தாச்சு எல்லா குடும்பத்தோட. அப்பா அங்கே நெய்வேலியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா இறந்ததே எங்களுக்கு தெரியாது. சீரியஸ்ன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நானும் அக்காவும் போகிறோம். சீரியஸ் தானே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சின்ன வயசு தான், 10th படிக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் 2 daysல. அங்கே போனாக்கா தான் மேலே சுத்தம் கேட்குது. ஓடி போய் பார்த்தா அப்பா, அதாவது அஜித் சார் ஃபோட்டோ சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் வந்து பார்க்கும்போது அஜித் சாரை நீ பார்ப்ப, நான் உனக்காக ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அஜித் சார் ஃபோட்டோக்கு கீழே அப்பா வந்து இறந்து போயிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த இடம் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. எங்கன்னா அஜித் சார் ஆனால் நான் நேரில் பார்த்ததே கிடையாது. இன்னும் கூட ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கேன், பெருசாக பார்த்ததெல்லாம் கிடையாது. அப்போ முடிவு எடுத்தது ஃபீல்டுக்குள்ளே நம்ம இறங்கணும் அப்படின்னு. ஏதோ ஒன்று அப்பாவோட ஆசை. அதுதான் எனக்கு இது. கண்டிப்பா மாஸ்டர், நீங்க ஃபியூச்சர்லயும் அஜித் சாரை மீட் பண்ணணும், அவரோட படம் பண்ணணும். அதை நானே வந்து இன்டர்வியூ பண்ணணும், நானே வேண்டிக்கிறேன். எல்லாம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் மாஸ்டர். வாழ்த்துக்கள். ஆனா இப்போ வந்து நீங்க சொல்லுங்க, நீங்க நிறைய படம் நடிச்சிட்டீங்க, நீங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் தான். திரைத்துறைக்கு வர நியூ கம்மர்ஸ் காமெடியனுக்குலாம் நீங்க என்னென்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்க என்னென்ன கத்துக்கிட்டு வரணும், என்னென்ன லேர்ன் பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க. இல்லை, நம்மளுமே இன்னும் ஒரு போராட்டத்தில் தான் இருக்கும், அந்த இடத்துக்கு போகல. பட் புதுசாக வரவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. இப்போ ஈவன் புதுசாக வரவங்களாம் நிறைய யூடியூப்லேருந்து வராங்க. இப்போ ஃபஸ்ட்டுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். நான் வந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் செட் ஆகணும், அது ஆடிஷன் இருக்கும். கண்டிப்பாக ஆடிஷனில் தான் ஒரு புது ஆர்டிஸ்ட்டே வருவாங்க, வேறு எந்த ரூட்டுமே கிடையாது. இப்போ யூடியூப் இருக்குது, ரீல்ஸ்லேருந்து வராங்க, நிறைய இருக்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நிறைய பேர் வராங்க, எல்லாருமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக தான் வராங்க. இப்போ யூடியூப்லலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக தான் வராங்க. அதனால் அட்வைஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நல்லா தான் வராங்க. பட் கரெக்டான ரூட்டில் போனோம். இங்கே யங் டேலண்டட். ஆமாம், யங் டேலண்ட் நல்லாவே இருக்காங்க, நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. ரூட் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டான டீம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதனால் இயர்ஸ் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல டைரக்டர்ஸ்,
நல்ல டீமை ஃபாலோ பண்ணாங்கன்னா வந்துருவாங்க. அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். நம்ம இல்லை அட்வைஸ் பண்ணிட்டீங்களே. அவ்வளோ என்ன அட்வைஸ் இல்ல இது அட்வைஸ் இல்ல, இது ரூட் தான். அவன் கரெக்டா வரணும்னு சொல்றான். அவ்வளோ கருத்தூசி போட்டாரு. ஐயோ இந்த கேள்வி கேட்க யாரா இல்லை மாஸ்டர், நீங்க சொல்லுங்க மாஸ்டர், உங்க நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள்லாம் பண்றீங்க? ஆக்சுவலி வந்துட்டு இப்போ கரண்ட்டில் நம்ம 90 படங்கள் முடிச்சாச்சு, ஒரு 50 படம் ரிலீஸ் ஆச்சு, இன்னும் 40 படத்துக்கு மேலே ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு இப்போ கரண்ட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார் சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நம்ம அன்டைட்டில் மூவி. ஆக்சுவலி வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கும் அன்டைட்டில்டு. அப்புறம் நம்ம கலையரசு வந்து கொலைச்சேவல்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் அப்கமிங்கில் இருக்குது. இப்படி கரண்ட்டில் கிட்டத்தட்ட இப்போ அடுத்து வந்து ஹாட்ஸ்டாரில் வந்துட்டு நம்ம ஷியாமன் கிஷோர் வந்து வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். இவர் நம்ம சந்தோஷ் வந்துட்டு நம்ம இருட்டர்கள் மட்டும் சந்தோஷ் இப்போ ஒரு படம் மூவி பிடிச்சிருக்கேன், அதுக்கு நான் டைட்டில் வைக்கல. எல்லாமே இப்போ அப்கமிங் ரிலீஸ் ஆகி ரெடியாக இருக்குது அடுத்த ரிலீஸுக்கு. இன்னும் 40 படத்துக்கிட்ட ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது. அதுக்கு அப்பப்போ வந்து நானும் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக மாஸ்டர், கண்டிப்பாக. எல்லாமே சக்ஸஸாக தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இப்போ கரண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 படம் கமிட் ஆகிருக்கு, கரண்ட்டில் போயிட்டு தான் இருக்குது இப்போதைக்கு. நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் 3 பேருக்குமே ஒரு கொஸ்டின் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். சினிமா துறையில் வாய்ப்புக்கு அங்கீகாரமா திறமைக்கு அங்கீகாரமா? நீங்கள் 3 பேருமே சொல்லுங்கள். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க? அதை ஃபர்ஸ்ட் டேரக்டர். இல்லை வாய்ப்பு கிடைச்சா மட்டும் எல்லாரும் வந்துட முடியாது. எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்காம போகுது. திறமை கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் அந்த திறமையோட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கணும். இது ரெண்டுமே வந்து ரத்தமும் சதையும் மாதிரி. இது இல்லை, இது ரெண்டுமே தேவை. ஆனால் வாய்ப்பு திறமைனா வாய்ப்பு கிடைச்சாலே அவங்க ஒரு லெவலுக்கு வந்துருவாங்க. நீங்க கேள்வியா என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலா வாய்ப்பு மட்டுமே போதுமா இல்ல திறமையும் முக்கியமான்றது? வாய்ப்புன்றது வெறும் வாய்ப்பு தான். வாய்ப்பை பயன்படுத்தியதுக்கு உங்களுக்கு திறமை வேணும். ஸோ திறமை தான் எப்பவுமே. அது திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அதுவும் ஒன்று சொல்லணும் நம்ம. ஏன்னா நிறைய பேர் திறமையா இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நீங்க கேட்குற கேள்வி அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க தக்க வச்சுக்க முடியாது, ஏன்னா திறமை இருக்காது. இது ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த இடத்துல நானும் இருக்கேன்னு நினச்சிக்கிறேன். சார் உங்கள் ஸ்டைல்? நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா வந்துட்டு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கவுண்டரமணி சார் வந்துட்டு ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாப்புல. சரியான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேட்டியில் அவர் சொன்னது. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான், அவனுக்கு வந்துட்டு என்கிட்ட வந்து அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். ஒரு பக்கம் போயிட்டா ஒரு படம் இயக்குனர் அந்த இதில் அவர் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி வந்துட்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னது தான் உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன தான் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தாலும் திறமைன்னு ஒன்று இல்லைன்னா ஃபீல்டு ஒரு படம் கொடுத்து உன்னை வெளில அமுச்சு விட்ரும். உனக்கு அதிர்ஷ்டம் வரும்போது உன்னோட திறமை இருந்தால் மட்டுமே நீ வந்துட்டு இதில் ஸ்டாண்டர்டாக நீங்கள் இருக்க முடியுன்றது வந்துட்டு அவர் ஆணிபூர்வமாக அவர் சொன்னதை வந்துட்டு நான் உண்மைன்னு இன்னிருக்கு நம்பிட்டு இருக்கேன். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. சூப்பர் சூப்பர். இறுதியாக ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? அகோரி படம் ஆடியன்ஸ்க்கு நான் ஆடியன்ஸ் பாயிண்ட்லேருந்து கேட்குறேன், எதுக்காக ஆடியன்ஸ் வரணும் படம் பார்க்க? அதை இறுதியாக முடிச்சிடலாமா? சந்தோஷமாக ஜாலியாக ஒரு 2 ஹவர் ஹாப்பியாக எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஸோ மக்களை மகிழ்விக்கிறதுன்னு பார்த்தா மீடியா, சினிமா துறை. ஸோ உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் மறக்கணுன்னா ஒரு 2 ஹவர் வந்து எங்கள் படத்தையும் வந்து பார்த்துட்டு மற்ற படத்தையும் போய் பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே சினிமா தேட்டருக்கு வந்து பாருங்கள். ஏன்னா வந்து மொபைலில் பார்க்கலாம், மொபைல்லையோ டிவிலையோ பார்க்கலாம், அது சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது. மீன்ஸ் என்னென்னா அந்த கதைக்குள்ளேயே மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே வந்து ஒரு ஃபோன்லேயோ ஒரு டிவிலையோ கிடைச்சிடாது. அது சினிமா தேட்டரில் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து சினிமா தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணுறீங்க, ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்கள், பாப்கார்ன் நேயர்களுக்கு என்னென்ன அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிருக்குது. அடுத்த படங்கள் பண்ணியிருக்கிறது ரிலீஸ் ஆகுறதுக்கு என்னன்னா, கதிர் பிரதர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், மாணவன் ஒரு படம். ஸோ அது ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வைபவ் சார் கூட வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரணம். அதுவுமே நல்ல ரோல், த்ரூ அவுட் எல்லாத்துலேயுமே நல்ல ரோல். இந்த படம் மாதிரியே த்ரூ அவுட் இருப்பேன். அந்த படம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வாஸ்கோட காமா பண்ணியிருக்கேன், நக்குல் சார் இருக்கார்ல, நக்குல் சார் கூட ஒரு படம் முடிஞ்சிருச்சு. இப்போ கரண்ட்டில் வந்து இவர் நம்ம விஜயகாந்த் சார் சண்முக பாண்டியன் பிரதர், அவர் கூட ஒரு படம் போயிட்டுருக்கு, படைத்தலைவன் போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி. அப்புறம் ஒரு பெரிய படம், அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். சொல்லலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் பார்ப்போம். இருந்தாலும் இந்தியன் 2ல வந்து ஒரு சின்ன கேரக்டர். சூப்பர். நான் வெரி குட். அது வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். படம் அது ரிலீஸ் ஆகி நீங்களும் ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதான் முக்கியம். அதுக்கு தான் அங்கதான் வர்றேன். ஓகேண்ணா, ஓகே. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களோட நேரத்துக்கும் கருத்திற்கும் நன்றி. சந்தோஷம், மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம்.